நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கம். நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்று பிறந்தநாள் மற்றும் ஏனைய சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஜனவரி 13 தமிழுக்கு மார்கழி மாதம் 2024 மார்கழியினுடைய இறுதி நாள், 2024 இறுதி நாள். அதே நேரம் இன்று பௌர்ணமி நாளாக இருக்கின்றது. ஆருத்ரா தரிசனம் கண்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணிய நாளாக, சிறப்பு மிக்க ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த காலை பொழுது இந்த நாள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே 3 சிறப்பான கலந்துரையாடல் பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி மாறப்போகின்றது. நாளை தை பிறக்கின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. எனவே புதிய நாள், புதிய தை மாதத்தை நாங்கள் வரவேற்கும் போது, பொங்கல் பண்டிகையை நாங்கள் கொண்டாடும் போது எதிர்பார்ப்புகள் எத்தனையோ இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு முன்னதாக பழையவற்றை அகற்ற வேண்டும், புதியவை புகுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த பழையவை என்று சொல்லும் போது சாதாரணமாக இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. பொருட்களை நாங்கள் அகற்றுவது மாத்திரமல்ல, உண்மையில் மனதிலே இருக்கக்கூடிய அழுக்கு, அதாவது மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அத்தனையுமே விட்டு நாளை முதல், அதாவது புதிய தை மாதத்திலே சிறப்பான எண்ணங்களோடு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டுவதுதான் வாழ்வினுடைய அர்த்தமாக இருக்கும். எனவே போகி பண்டிகை தொடர்பில் நாங்கள் அடுத்த கலந்துரையாடலில் நாங்கள் பேசலாம். அதற்கு முன்னதாக தைப்பொங்கல் உள்ளிட்ட பல விடயங்களை இன்றைய முதலாவது சிறப்பான கலந்துரையாடல் பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் அதிதியாக கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். சிவஸ்ரீ லக்ஷ்மிகாந்த் ஜெகதீச குருக்களை மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான தைப்பொங்கல் நாளை கொண்டாடப்பட இருக்கின்றது. தைப்பொங்கல் வாழ்த்துக்களை, முன்கூட்டிய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் அதே போல் நம்முடைய முன்கூட்டிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதிக்கு முன்னதாக நீங்கள் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை எங்களுடைய அனைத்து மக்களுக்கும் நல்லாசியாக நீங்கள் தரலாமே. சௌரம் குங்கும சங்காசம் சர்வாபரண பூஷிதம் துநேத்திரம் சாருவதரம் ரக்தமாலான லேபனம் சதுர்புஜ சமோபேதம் பிரதச்சாம் உஜத்வஜம் அபீதி பரதோபேதம் பிரபா மண்டல மண்டிதம் உபவீத சமாயுக்தம் உஷா பிரத்யுக்ஷ சேவிதம். எல்லா இடமும் பிரத்யட்சமாக பார்க்குமிடமெல்லாம் பகல் வேளையிலே எமது கண்ணுக்கு ஒளியை தந்து எம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்ற சூரிய பகவானை நன்றி கூறி வணங்குகின்ற உன்னத நாளாகிய இந்த நாளை நாங்கள் கொண்டாட இருக்கின்ற தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்து, எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பேரருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நாளை தைப்பொங்கல் கொண்டாடப்பட இருக்கின்றது. அனைவருமே எதிர்பார்ப்புகளோடு இருப்பார்கள். குறிப்பாக மக்களுடைய ஆயத்தங்களுக்காக, தைப்பொங்கலுக்கான தினத்திற்கான ஆயத்தத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி 2 மணி நேரம் அமைய போகின்றது. சிறப்பான விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொதுவாக நாளைய தைப்பொங்கல் குறித்து நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக இன்றைய சிறப்புகள் குறித்து நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இன்று பௌர்ணமி நாள். தமிழர்களை பொறுத்த மட்டில் மாத்திரமல்ல, இந்துக்கள் மாத்திரமல்ல, அனைத்து மதத்தினருக்குமே, மதம் கடந்த அனைவருமே முக்கிய நாளாக கருதுவது இந்த பௌர்ணமி நாளை. விடுமுறை என்பதற்காக அல்ல, அதை தாண்டி வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுகின்ற ஒரு நாளாகவும் பௌர்ணமி தினம் காணப்படுகின்றது. உண்மையில் இந்த இந்து மதத்தினர், அதாவது சைவத்தினர் பொறுத்த மட்டிலே பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன? மனிதத்திற்கு தேவையான பௌர்ணமி நாளிலே வழிபட வேண்டிய விடயங்கள் என்ன? கண்டிப்பாக மனித வாழ்வில் மதியால் வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம் என்கின்ற ஒரு பழமொழியை சாதாரணமாகவே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மதி என்பது சந்திரனை குறிக்கும், அறிவையும் குறிக்கும். இந்த அறிவுக்கும் சந்திரனுக்கும் அவ்வளவு சம்பந்தம் உள்ளது. மனத்தின் கண் மாசிலன் ஆதல் என்பதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையின் நோக்கம். மனத்திலே உள்ள தேவையில்லாத விடயங்களை நீக்கி அன்பையும் அறத்தையும் வளர்த்து நல்வாழ்வு வாழ்வதே சனாதன தர்மமாகிய இந்து சமயத்தினுடைய உள்ளார்ந்த நோக்கம். அந்த நோக்கத்திற்காகவே எல்லா விதமான பூஜை வழிபாடுகள், விரதங்கள், ஆராதனைகள், வணக்கங்கள் எல்லாமே இன்று வரை ஆகமத்தின்படி கூறப்பட்டு சைவ பெருமக்களால் ஆராதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சந்திரன் மனிதனுடைய மனத்தின் காரகன். மனம் என்றால் மூளைதான். இந்த அறிவின் வளர்ச்சி,
அறிவின் பண்பு, அறிவு எவ்வடியாக இருக்கின்றது என்பதை இந்த சந்திரனை கொண்டு கூறலாம். எப்படி என்று சொன்னால், நாம் நல்ல புத்தியுடையவர்களாக பிறந்தாலும் சரியான குருவிடம் சென்று சரியான அறிவை பெற்றுக்கொண்டால்தான் நாங்கள் அறிவை, அதாவது சாதாரணமான பொதுவான சுபாவமான அறிவு எல்லோருக்கும் இருக்கும். பசிக்கின்றது, தாகம் தண்ணீர் எடுக்கின்றது, அப்படிப்பட்டது எல்லா உயிரினங்களுக்கும் இருந்தாலும் விசேடமாக இருக்கின்ற அறிவை, நல்ல ஞானத்தை குருவிடமிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் குருவிடமிருந்தே அல்லது நல்ல புத்தகங்களின் மூலமாக ஏதோ ஒன்றை பொறுத்து எந்த விடயத்தை பற்றி நாங்கள் ஆராய்கின்றோமோ அது பற்றிய அறிவை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்கின்றோம். அதே போல் தான் சந்திரனை பார்த்தீர்களானால் அது ஒரு உபகிரகமாக இருந்தாலும் சூரியனிலிருந்து ஒளி பெற்றுத்தான் ஒளிர்கின்றது. அது மனிதனுடைய மூளை எவ்வாறு அறிவை மற்ற விடயங்களிலிருந்து உள்வகித்து கொள்கின்றதோ அதேபோல் சந்திரனும் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று ஒளிருவதன் மூலமாகத்தான் அது சந்திரனுடைய பிரகாசம் எம்மை வந்து சேர்கின்றது. இந்த ஒரு சிறு உதாரணம் போதும் மனிதனுடைய அறிவு எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றது என்பதற்கு. சூரியனிடமிருந்து எப்படி சந்திரன் ஒளியை உள்வாங்கி எமக்கு தருகின்றதோ அதேபோல் நல்ல விடயங்களிலிருந்து, எல்லா விடயங்களிலிருந்தும் புறச்சூழல்களிலிருந்து தான் நாம் எம்முடைய அறிவை வளர்த்து கொள்கின்றோம். இதனால்தான் அறிவுக்கும் சந்திரனை மனக்காரகன் என்று கூட கூறுவார்கள் ஜோதிடத்திலே. அப்படியாகிய சந்திரன் பூரணமடைந்திருக்கின்ற உன்னதமான நாள் இந்த பௌர்ணமி. மனிதனுடைய வாழ்விலே மிகவும் நெருக்கமாக மனத்தின் சம்பந்தப்பட்டு மனிதன் பூரணமாகவே இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பௌர்ணமி நாளிலே கடலிலே சென்று பார்த்தால் அலைகள் நன்றாக பொங்கி வரும். ஏனென்றால் சந்திரன் நீர்த்தன்மையானது என்று சொன்னால் அதனுடைய அதிர்வுகள், அந்த சந்திரனிலே பட்டு தெரிக்கின்ற அதிர்வுகள், அங்கே இருந்து வருகின்ற கதிர்வீச்சுகள் நீரினுடைய தன்மையை அதிகரிக்க செய்யக்கூடியது. சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நெருப்பினுடைய தன்மையை அதிகரிப்ப செய்வது போல் நீரினுடைய தன்மையை அதிகரிக்க செய்கின்ற கதிர்வீச்சுகளை உள்ளடக்கியது சந்திரனுடைய கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சினாலே அலைகடல்கள் பொங்கி எழும். அதேபோல் மனிதன் பூர்ணமான மனத்தோடு இருப்பானாகிலும் தன்னுடைய உணர்வுகளால் மிகவும் பாதிக்கப்பட்டு உணர்வு பூர்ணமான ஒரு நாளாகவே பௌர்ணமி அமையும். அதாவது உதாரணமாக கூறுவதாக இருந்தால், பௌர்ணமி நாளிலே அதிகப்படியாக கோபப்பட்டால் அந்த கோபம் கட்டுக்கடங்காதிருக்கும். ஆனந்தமானால் அதிக அளவான ஆனந்தமாக இருக்கும். அப்படியான ஒரு நாளாகவே இந்த பூரணை தினம் பௌர்ணமி வருகின்ற நாள் இருக்கும். அதனாலே தான் அந்த நாளை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை வழிபாட்டிலே ஆன்மீகத்தினுடைய அதிர்வுகளை அதிகரிப்பதாக பௌர்ணமி நாளை விசேடமாக நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம். ஒவ்வொரு உதாரணமாக இந்த சைவ சமயத்திலே எத்தனையோ தெய்வ முகூர்த்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு வழிபாடுகள் செய்தாலும் சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவுமே பார்க்கின்ற மரபு எம்முடைய வழிபாட்டு மரபிலே இருக்கின்றது. அதன் வழியிலே சந்திரனை பெண் தெய்வமாக, அம்பாளாக அன்றைய தினத்திலே விசேடமாக அம்பாள் ஆலயங்களிலே பூஜை நடக்கும். ஆனால் சிறப்பாக இந்த பௌர்ணமி மார்கழி பௌர்ணமியானது, அதுவும் முக்கியமாக இன்றைய தினம் மிகவும் விசேடமாக ஆருத்ரா தரிசனத்துடன் சேர்ந்து சிவபெருமானை பூரணப்படுத்துகின்ற நம்முடைய மூல கடவுளாகிய சிவனை ஆராதிக்கின்ற உன்னதமான நாளாக அமைந்து காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது நீங்கள் பார்ப்பீர்கள், கங்கையில் சடையை வைத்தார், கதிர்பொறி அரவம் வைத்தார், திங்களை திகழ வைத்தார். அந்த திங்களையும் தன்னுள் சூடிக்கொண்டு சந்திரனையும் தன்னுள்ளே வைத்துக்கொண்டு எல்லோரும் அதாவது இரண்டு நிலைகள் சொல்லுவார்கள். சொரூப நிலை, தடத்த நிலை என்று இறைவனை பிரித்து சிவனுடைய தன்மையை கூறுவார்கள். எந்த விதமான குணங்குறிகள் இல்லாத சொரூப நிலை ஒரு இறைவன், குணங்குறிகளுடன் கூடிய சக்தியுடன் கூடிய சிவன் ஒரு நிலை. அந்த நிலையிலே தடத்த நிலையிலே இருக்கின்ற சிவன் எல்லா பஞ்சபூதங்களையும் தன்னுள் அடக்கி உலகத்தை அடக்கி ஆழ்ந்து அடியவர்களுக்கு தேவையான அவர்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய வாழ்வை வழிநடத்துகின்றார் என்பது சைவ சமயத்தின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பிரகாரம் சந்திரன் பூரணமான நாளிலே மனத்திலே உணர்வுகள் அதிகமாக இருக்கின்ற இந்த நாளிலே இறைவன்பால் ஈடுபட்டு விரத அனுஷ்டானங்களை அனுஷ்டித்து மனத்தினுடைய
தேவையில்லாத விடயங்களை நீக்கி இறைவனை அண்மித்து இருக்க வைக்கின்ற உன்னத வழிபாடாக இந்த பௌர்ணமி நாள் வழிபாடுகள் அமைகின்றன. குறிப்பாக நாளைய நாள் சூரிய பகவானுக்கு வணக்கம் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக தைப்பொங்கல். ஆனால் இம்முறை 2025ஆம் ஆண்டு 2024க்கான மார்கழியினுடைய இறுதி நாளான இன்று பௌர்ணமியாக மாறி இருக்கின்றது. அதுவும் சிறப்பாக இருக்கின்றது. இதற்கிடையில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பொதுவாக இந்த கிரக தோஷங்கள் காணப்படும். இந்த கிரக தோஷங்கள் ஒவ்வொன்று இருக்கின்றன. 9 கிரகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் என்று வரும்போது சந்திரனுக்கான குறிப்பாக சில நேரங்களில் பௌர்ணமி காலங்களிலே இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கான வழிபாடுகள் இருக்கின்றன. இது ஒன்று கண்டிப்பாக உண்மையாக இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களுடைய மூதாதையர்களை வழிபடுகின்ற நாளாக நாங்கள் அமாவாசை தினத்திலே நாங்கள் தர்ப்பணம் செய்து பிதர்களுக்கு பூஜைகள் செய்து வழிபடுவதை எல்லோரும் சாதாரணமாகவே தெரிந்திருப்பார்கள். அதேபோல் பௌர்ணமி நாளிலே அம்மாவளி உறவுகளுக்கு, அம்மாவுக்கு, அம்மாவின் மூதாதையர்களுக்கு பித்ரு பூஜை, மாத்ரு பூஜைகள், அதாவது தர்ப்பணங்கள், பூஜை வழிபாடுகள் செய்து ஆராதிக்கின்ற வழக்கம் உண்டு. எப்படியாக அமாவாசை நாளிலே நாங்கள் சிரார்த்தங்கள் என்கின்ற திவசம் தர்ப்பணங்கள் செய்கின்றோமோ அதேபோல் பௌர்ணமி தினத்திலே அம்மாவளி உறவுகளுக்கும் தாய் இல்லாதவர்கள் தங்களுடைய தாய்க்கும் பிதிர் தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் செய்து வழிபடுகின்ற தன்மை ஒன்று உண்டு. சந்திரனுடைய தோஷம் மிகப்பெரிய தோஷமாக காணப்படும். ஆனால் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஜாதகத்திலே சந்திரன் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவருடைய மனத்தின் தன்மை அமையும். அது ஒன்று. இரண்டாவது, சந்திரனுடைய சஞ்சாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்காக மாறி மாதம் 30 நாளிலேயே ஒரு முறை அது பூமியை சுற்றி வருவதனாலே சந்திரனுடைய நிலை ஒரே இடத்தில் இருப்பதல்ல. ஆகவே அன்றாடம் மனிதன் இன்று இருப்பது போல் நாளை இருப்பதில்லை. அதுதான் இந்த மனிதருடைய மன மாற்றங்களுக்கும் மனிதர்களுடைய செயற்பாடுகளுக்கு மூல காரணமே மனம்தானே. அந்த மனத்தினுடைய மாற்றத்திற்கு முக்கிய காரணம் இந்த சந்திரன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றபடியினாலே ஒவ்வொரு கிரகங்களுடனும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி சேர்க்கை பெறுவதனாலே மனிதனுடைய மனமும் இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் மறுநாள் இருக்காது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திரனுடைய வெற்றி என்று தான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட சந்திரனை சரியான முறையிலே வழிபட்டு ஆராதித்து திடமான மனத்தை, எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்யப்போகின்றோம் என்று தீர்மானித்தோமோ அந்த விடயம் முடியும் வரை அதை சரியான முறையிலே எந்த விதமான சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்காது அந்த செயற்பாட்டை பூரணப்படுத்துவதற்கு சந்திரனுடைய வழிபாடு, சந்திரனுடைய பலம் மிகவும் அவசியம். உதாரணமாக எண் கணிதத்திலே கூறுகின்ற பொழுது 2ஆம் இலக்கமானது சந்திரனை குறிக்கின்ற இலக்கமாக கூறுகின்றார்கள். என்றால் 1 சூரியன் 2 சந்திரன் என்கின்ற வகையிலே 2வது சந்திர கிரகம் என்று கூறுகின்றார்கள். பொதுவாக 2ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக கூறப்படுகின்றார்கள். அதேபோல் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கின்றது. புனர்பூசத்தின் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் என்கின்ற இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் 4வது காலும், பூச நட்சத்திரமும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களும் இந்த சந்திரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அதேபோல் சந்திரன் உச்சம் பெற்ற நட்சத்திரங்களாகிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 2ஆம் பாதம் வரையான இடபராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திரனுடைய ஆளுமை இருக்கின்றது. அதாவது அவர்கள் அந்த கூறுவார்களே, ஒரு முறை கூறிவிட்டால் அதை அப்படியே கற்பூரம் போல் பற்றி கொள்கின்றார்கள் என்று, அப்படியான மனத்தன்மையினை கொண்டவர்கள். அதில் 2 விடயங்கள் உண்டு. அவர்கள் யாரை சார்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் போலவே ஆகிவிடுவார்கள். உதாரணமாக அவர்கள் ஒரு சன்னியாசியுடன் சேர்ந்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய தன்மையும் சன்னியாசிகள் போலவே வரும். அதாவது சந்தன மரத்துடன் ஒரு மரம் சேர்ந்து வளர்ந்தால் சந்தனத்தினுடைய வாசத்தை பெறுவது போல் இந்த சந்திரனின் பலத்தை அதிகம் பெற்றவர்கள் தாம் யாருடன் கூட இருக்கின்றார்களோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களை, குணவியல்களை இயல்பாக தாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள். அதனை கூறுவார்கள். உதாரணமாக கூறுவார்கள், ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் அவரை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் நண்பனின் பெயரை சொல், நண்பனை அறிந்து கொண்டால் அவருடைய தன்மை அறியலாம் என்று கூறுவார்கள். அதே போல்தான் இந்த சந்திரனுக்கு இந்த வார்த்தை சந்திரன் பலமாக உள்ளவர்களுக்கு பொருந்தும். இந்த சந்திர கிரகத்திலே தோஷங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால், இந்த சந்திர கிரகத்தின் தோஷங்கள் இருக்கும் என்று சொன்னால் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமும் அம்பாளை வழிபடுவதன் மூலமே இந்த தோஷங்களுக்குரிய பரிகாரங்களாக முடியும். அதனாலே தான் முக்கியமாக பௌர்ணமி நாளிலே ஒரு வழியில் பார்த்தால் சந்திரனை மாத்ருகாரகனாக வைத்து அம்பாள் வழிபாடு,
தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அந்த தோஷங்கள் நீங்குவதற்காகவும் அம்பாள் வழிபாடாக பூரணை நாளிலே அம்பாள் ஆலயங்களில் விசேட அபிஷேக பூஜைகள் விசேட ஆராதனைகள் நடைபெற்று வழிபாடுகள் நடைபெறுகின்றன. எனவே சிறப்பான விடயங்கள் இந்த நாளுக்கான, அதாவது அதிகமானோர் இன்று வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாள், விடுமுறை நாளாக இருக்கின்றது. ஆன்மீக தகவல்கள் உண்மையிலே வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பகிர்ந்து தருகின்ற, மக்களுக்கு தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த கலந்துரையாடல் பகுதி மாறப்போகின்றது. இன்று ஆருத்ரா தரிசனம் காணப்பட்டிருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரையிலே சிவபெருமானுக்கான இந்த நாளிலே, அதாவது காலை பொழுதிலே ஆருத்ரா தரிசனம் கண்டிருப்பார்கள் மக்கள். இந்த நிலையில் இந்த ஆருத்ரா தரிசனம், அதாவது சிவன் அவன்தான் தவம், எங்களுக்கான வரம், அவர் தருகின்ற ஆசிதான். எனவே சிவபெருமானினுடைய இந்த ஆருத்ரா தரிசனம் ஊடாக மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள், எதிர்காலம், இன்று ஆருத்ரா தரிசனம் கண்டுவிட்டோம், நாளை எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும், வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும். மாணிக்க வாசக பெருமானுடைய மிக தொன்மையான சிறப்பு இந்த மார்கழி மாதத்திலே வெளிப்படும். உண்மையாகவே இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்தியாவிலே ஆலயங்களிலே உஷத்காலம், அதாவது சாதாரணமாக ஒரு ஆலயத்திலே காலை வேளையில் 7 மணிக்கு பூஜை என்று வைத்துக்கொள்ளுவோம். ஆனால் இந்தியாவின் அனைத்து ஆலயங்களிலும் இந்த மார்கழி 1ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை அதிகாலை 5:30 மணிக்கு பூஜை நடைபெறும். அதிகாலை உஷத்கால பூஜையாக எல்லா ஆலயங்களிலும், வேறு எந்த நேரங்களில் பூஜை நடைபெற்றிருந்தாலும் புலர்வதன் முன் அலகிட்டு என்று கூறியது நாவுக்கரசர் கூறியது போல், புலர்வதன் முன், அதாவது சூரியன் உதிக்க முன்பாகவே தீபத்தை ஏற்று என்று நாவுக்கரசர் கூறுகின்றார். அதை போல புலர்வதன் முன்பாக அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகின்ற கோதூளிகா லக்னம், பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக உள்ள வேளையிலே இந்த மார்கழி மாதத்திலே எல்லா ஆலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். இதற்கு காரணம், இந்த மார்கழி மாதம் என்பது மாணிக்க வாசக பெருமானால் பெருமை பெற்ற ஒரு மாதம். அதாவது ஆடியிலே நெல் விதைத்து தை மாதம் அறுவடை செய்வதாக இருக்கின்றது எங்களுடைய பாரம்பரியம். அந்த அறுவடை செய்த நெல்லின் மூலமாக தானியங்களினை இறைவனுக்கு, சூரிய பகவானுக்கு சமர்ப்பித்து தான் இந்த திருப்பொங்கல் விழாவை நாங்கள் சூரியனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாளாக கருதுகின்றோம். இந்த விளைச்சல் காலங்களிலே எல்லோருடைய வீட்டிலும் ஆண்மகன்கள் தங்களுடைய வயல் காடுகளிலேயே வேலைகளில் இருப்பார்கள். குறிப்பாக இந்த அறுவடை காலம், விவசாயமானது பூர்த்தி அடைகின்ற காலத்தில் முழு நேரமாக கூட சில வேளை அவர்கள் வயல்களிலே வேலை செய்வதுண்டு. பெண்கள் தனியாகவும் மிகவும் ஏகாந்தமாகவும் தங்கள் வீடுகளில் இருக்கின்ற பொழுது மாணிக்க வாசகர் அந்த பெண்களை அப்படியே இருக்க விடாது, இறைவனை பற்றி இந்த காலத்தை இறைவனுடன் செயலவழி என்று கூறி திருவெம்பாவை என்கின்ற ஒரு பாடல்களை உருவாக்கி, அந்த பாடல்களை கேட்டீர்களானால் தெரியும், அது பெண்களை முன்வைத்து பாடப்பட்ட பாடல்கள். அவர்கள் காலையிலே எழுந்து வீட்டிலே எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து, தாங்கள் மட்டுமல்லாது தோழிகள் சகபாடிகளாக சேர்ந்து இறைவனை வணங்கு, பெருமானை வணங்கு, சிவனை வணங்குவதாகவே இந்த திருவெம்பாவை என்கின்ற பாடல்கள் எழுதப்பட்டு அவரால் இயற்றப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த ரீதியிலே இந்த திருப்பொற்சுண்ணம் இடித்தல் என்கின்ற ஒரு உன்னதமான பொற்சுண்ணம் இடித்தல், அதுவும் மாணிக்க வாசக பெருமானால் உருவாக்கப்பட்டது. அதாவது மஞ்சளையும் சுண்ணாம்பையும் ஒன்று சேர்த்து உரலிலிட்டு அதை அந்த திருப்பொற்சுண்ணம், மாணிக்க வாசகர் அதற்கு பாடல்கள், அந்த திருச்சொன்னம் இடிக்கின்ற பெண்கள் எதை எப்படியாக நினைத்து கொண்டு அந்த சுண்ணத்தை இடித்தார்கள் என்பதை கூறும் முகமாக திருப்பொற்சுண்ணம் பாடல்களையும் இயற்றியுள்ளார். இன்றைய தினம் அந்த ஆருத்ரா தரிசன வேளையிலே அந்த விழா சிறப்பாக நடைபெறும். அதுவும் இலங்கையிலே கிழக்கு மாகாணத்திலே இது மிகவும் விசேடமாக அங்குள்ளவர்களால் பின்பற்றப்பட்டு, பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மஞ்சளை ஊற வைத்து சுண்ணாம்புடன் சேர்த்து குலவையிட்டு இன்றைய நாள் அதனை இடித்து எம்பெருமானுக்கு சாற்றி வழிபடுவார்கள். இந்த மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்தவுடன் மஞ்சளானது மஞ்சள் நிறத்திலே இருக்கின்றது, சுண்ணாம்பானது வெள்ளை நிறத்திலே இருக்கின்றது. இந்த இரண்டையும் சேர்த்தவுடன் சிவப்பு வண்ணம் உருவாகும். நாங்கள் நெற்றியிலே இடுகின்ற குங்குமம் அதுதான். மஞ்சளையும் சுண்ணாம்பையும் சேர்த்த கலவையைத்தான் நாங்கள் குங்குமமாக நெற்றியிலே அணிகின்றோம். குறிப்பாக பெண்கள் நெற்றியிலே அணிகின்றார்கள். அதன் அர்த்தம் 2 வகையாக உள்ளது. ஒன்று, சுத்தமான எந்தவித மலங்களும் இல்லாத சிவனை மலங்கள் அடங்கிய ஆன்மா சேருகின்ற பொழுது சிவனாக மாற மாட்டார்கள், ஆனால் சிவனுடன் சேர்ந்து 2 கலக்கின்றார்கள் என்பதுதான் புதிய வர்ணத்திலே அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது.
நான் சிவனாக முடியாது, சிவனுடைய பாதங்களை சரணடைந்து புதிய வடிவம் எடுப்பதாக, பிறப்பில்லா பிறப்பெடுப்பதாக உணர்த்துவதாக இந்த திருப்பொற்சுண்ண வைபவம் ஆருத்ரா தரிசனத்து அன்று எல்லா ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது ஒரு விதமான அர்த்தம். அதாவது மலங்கள் உள்ள ஆன்மா மலங்கள் நீங்கி சுத்தமான வெள்ளை நிறமுடைய சிவனை சதாசிவத்தை சேருகின்ற பொழுது இறைவனுடைய பாதங்களை அடைந்து பிறப்பில்லா பிறப்பெடுக்கின்றது என்பது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், கணவன் மனைவியாக வாழுகின்ற இரு ஆன்மாக்கள் நான் என்கின்ற எண்ணமில்லாது கணவன் வெள்ளை நிறமாகவும் மனைவி மஞ்சள் நிறமாகவும் ஒன்று சேர்ந்து நாம் என்று புதிய வண்ணத்துடன் தன்னலமில்லாத, அதாவது நான் தான் செய்தேன் என்ற எண்ணமில்லாத நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் எல்லாம் செய்கின்றோம். ஒரு கணவனுடைய வெற்றிக்கு மனைவி தான் காரணம், ஒரு மனைவியுடைய வெற்றிக்கு கணவன் தான் காரணம் என்பதை உணர்ந்து நாம் என்று வாழுகின்ற உன்னத நிலை. அதனால் தான் குங்குமத்தை பெண்கள் நெற்றியில் இடுகின்றார்கள். நெற்றியில் இடுகின்ற வேளைகளில் எல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் வரும், நான் என்பது நான் அல்ல, என்னுடன் கணவன் என்பவர் ஒருவர் இருக்கின்றார். அந்த இரண்டரை கலந்த விடயத்தை எல்லாவிட்டால் ஒரு பச்சை பொட்டு போட்டிருக்கலாம், ஒரு வெள்ளை பொட்டை அணிந்திருக்கலாம். எப்பொழுதும் மங்களம் என்று சொல்லுகின்றோமே, மஞ்சள் பொட்டையே நெற்றியில் அணிந்திருக்கலாம். சந்தனம் மஞ்சள் கலர், மஞ்சள் வர்ணம், அந்த மஞ்சள் வர்ணத்தையே எல்லோரும் நெற்றியில் தீட்டியிருக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த குங்குமம் என்கின்ற ஒரு விடயம் இந்த எம்முடைய மரபிலே, சைவ மரபிலே, இந்து மரபிலே, சனாதன தர்மத்திலே கொண்டு வரப்பட்டதன் நோக்கம், அதுவும் திருமணத்திற்கு பின்பு கொண்டு வரப்பட்டது அந்யோன்யம், ஐக்கியம் என்று சொல்லுகின்ற இரண்டு பேரும் இரண்டரை கலந்து நான் வேறு நீ வேறு என்று இல்லை தான். கணவன் எப்பொழுதும் மனைவியுடைய நெற்றியை பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணம் வர வேண்டும், நான் இல்லை, என்னுடைய மனைவியும் சேர்ந்துதான் நான். அதேபோல் மனைவி திலகமிட்டிருக்கின்ற வேளைகளிலெல்லாம், திலகமிடுகின்ற வேளைகளிலெல்லாம், கண்ணாடியை பார்க்கின்ற வேளைகளிலெல்லாம் நான் மட்டுமல்ல, என்னுடைய கணவனுடன் சேர்ந்தது தான் என்னுடைய வாழ்க்கை. இந்த அந்யோன்யம், இந்த ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே திலகமிடுகின்ற வாடிக்கை திருமணத்தின் போது தாலி அணிந்தபின் இந்த குங்குமம் அணிவது என்பது மிகவும் ஒரு சாஸ்திரமான சம்பிரதாயமான ஒரு கிரியாகவே இருக்கின்றது. அப்படியான உன்னதமான திருப்பொற்சுண்ணம் என்கின்ற விழாவும் இன்றைய தினம் ஆருத்ரா தரிசனத்தில் அன்றுதான் நடைபெறுகின்றது. பின்பு காலப்போக்கிலே இந்த திருப்பொற்சுண்ணமானது ஆகமத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு ஆலயங்களின் தீர்த்தோற்சவ காலத்திலும், ஏனென்றால் இந்த திருவம்பாவையின் மார்கழி நீராடல் என்று தான் சொல்லுவார்கள். மார்கழி உற்சவம் என்றாலே மார்கழி நீராடல். அந்த நீராடுவது என்பது உங்களுக்கு நல்லாக தெரியும். நாங்கள் சாதாரணமாக விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீராட சென்றால் ஏதாவது விளையாடுவோம், ஏதாவது எங்களுக்குள்ளே நகைச்சுவை விடயங்களை பேசிக்கொண்டு நீராடுவோம். ஆனால் மாணிக்கவாசகர் கூறுகின்றார், எந்த நகைச்சுவையும் தேவையில்லை, இறைவனை பாடியே எல்லாவற்றையும் செய். நீராடுவதாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வீட்டு வேலைகளை செய்வதாக, அதாவது பெண்ணை சரியான முறையிலே நெறிப்படுத்தினார். ஏனென்றால் ஒரு பெண் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தவள் என்று தான் பெண்ணை சொல். விளக்கேற்றுவது என்பது விளக்கு ஏற்றுவதல்ல, வீட்டில் உள்ள எல்லா விதமான செல்வங்களுக்கும், எல்லா விதமான பொறுப்புகளுக்கும், எல்லா விதமான வளர்ச்சிகளுக்கும், அது குழந்தைகளின் வளர்ச்சியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் பெண் தான் காரணம். தாயைப் போல பிள்ளை என்று தான் கூறுவார்கள், தந்தையைப் போல் பிள்ளை என்று கூறுவதே கிடையாது. தாய் நாடு தான், ஏன் உதாரணமாக தந்தை நாடு என்று கூறுவதில்லை. ஆகவே தாயினுடைய பண்பை பொறுத்தே குழந்தைகளுடைய வளர்ச்சி எல்லாம் இருக்கும். பெண் தான் மூலம், பெண்ணிலிருந்து தான் எல்லாமே. ஆகவேதான் அப்படிப்பட்ட பெண்ணை நெறிப்படுத்தி இறைவன்பால் நெருக்கமாக வைக்க வேண்டும் என்கின்ற மாணிக்க வாசகரனுடைய உன்னதமான எண்ணமே இந்த மார்கழி நீராடலாக, மார்கழி மாதம் திருவம்பாவை என்கின்ற உற்சவமாக இன்று காலப்போக்கிலே 10 நாட்களாக நாங்கள் ஆராதித்து வருகின்றோம். உண்மையாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பெண்கள் இறைவனுடன் நெருங்கி இருக்க வேண்டும் என்பது மாணிக்க வாசகருடைய அவா. அதன்படி, அதாவது வயல்களுக்கு வேளாண்மைக்கு சென்றிருக்கின்ற வேளைகளே தனிப்பட இருக்கின்ற பெண்கள் வீண் வார்த்தைகள் பேசி, வீணாக வார்த்தையாடி விளையாடி கொண்டு நகைச்சுவையோடு இருக்காமல் இறைவன்பால் நெருங்கி வைப்பதற்கான ஒரு உன்னத முயற்சியாக மாணிக்க வாசகரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிக உன்னத முயற்சி தான் இந்த திருவம்பாவை உற்சவம். அந்த நாளிலே அந்த பூர்ணமான ஆருத்ரா தரிசனம், சிவனை சென்று சிவனோடு ஐக்கியமாவதாக பாவித்து சிவனை மனத்தினுள்ளே அகம் சிவமாகுவது, அகம் பிரம்மாஸ்மி என்று கூறுவது போல் அகம், அதாவது மனத்திலே சிவனை இருத்துகின்ற உன்னத நாளாக இந்த ஆருத்ரா தரிசன நாள் அமைந்து காணப்படுகின்றது. சிறப்பான நாளாக இன்றைய நாள் மாறியிருக்கின்றது. எனவே சிவனை அடைந்து, அதாவது கணவன் மனைவி இருவருமே
வாழ்க்கையின் முக்கியம். இருவரும் நான் என்பதை தாண்டி நாம் என்று சொல்லும்போது அந்த வாழ்வு சிறக்கின்றது. அதனை இந்த நாள் முதல் தொடர வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அது நேரம் நாளை பிறக்க இருக்கின்றது தைப்பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். எனவே அதற்கு முன்னர் நாங்கள் எங்களை வழிநடத்தி கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நாளைய தைப்பொங்கல் நாள் வரவேற்பதற்கு முன்னதாக. அதுக்காக இன்று சொல்வார்கள், பொதுவாக போகி பண்டிகை நாள் கொண்டாடப்படுகின்றது. போகி பண்டிகை தொடர்பிலான ஒரு சிறப்பான கலந்துரையாடல் இந்த கலந்துரையாடல் பகுதியை தொடர்ந்து அடுத்த கலந்துரையாடல் பகுதியாக வரப்போகின்றது. ஆனால் ஐயாவிடம் நாங்கள் கேட்பது, போகி பண்டிகை அதாவது தைப்பொங்கலுக்கு முதல் நாள், தைப்பொங்கலுக்கான அந்த தயார்படுத்தலுக்கான ஒரு நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே சைவ ரீதியில் பார்க்கும்போது இந்து மத ரீதியிலே சொல்லப்படுகின்ற முக்கிய விடயங்கள் என்ன? அதாவது எம்முடைய சைவ மரபு, தமிழ் சைவ மரபிலே பழையன நீங்குதலும் புதுதென புகுதலும் வலுவில என்று கூறிய வார்த்தைக்கு அமைவாக வாழ்க்கையிலே எம்முடைய இந்த வருடத்திலே எமக்கு ஏற்பட்ட எந்த விதமான உறவுகளிலே ஏற்பட்ட விரிசல்களாக இருக்கட்டும், மனத்திலே ஏற்பட்ட சிக்கல்கள், கவலைகள், துன்பங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீக்கி புதிய நாளிலே சூரிய பெருமானிடம் எம்மை அர்ப்பணித்து வணங்கி இந்த இனிமேல் வரப்போகின்ற நாள் உண்மையிலே உலகத்திலே இருக்கின்ற எல்லா விதமான அசைவுகளுக்கும் அடிப்படை காரணம் சூரியனே. அவருடைய அனுக்கிரகத்துடன் இந்த எம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்பதாகத்தான் இந்த போகி பண்டிகையினை எம்முடையவர்கள் கொண்டாடுகின்றார்கள். உண்மையாக சைவ மரபிலே போகி பண்டிகை கொண்டாடுவது என்பது சிறிது தவிர்க்கப்பட்டுத்தான் வந்திருக்கின்றது. ஆனால் வட இந்தியாவிலே இந்த போகி பண்டிகை மிகவும் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இது மரபாக இருந்து வந்த ஒரு விடயம். ஆனால் அது காலப்போக்கிலே எவ்வாறோ காலங்கள் 8000 வருடங்கள் பழமையான சனாதன அதனால் எத்தனையோ மாற்றங்கள்னாலே இது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு இதற்கு பதிலாக தீபாவளி நாளை மிகவும் சிறப்பாக்கி விட்டார்கள். ஆனாலும் இந்த போகி பண்டிகை நாளானது உணர்த்துவது ஒன்றுதான், மனத்திலே இருக்கின்ற தேவையில்லாத விடயங்களை நீக்கி மன தூய்மை பெற்று புதிய வாழ்வை எதிர்கொள்வதற்கு தயாராகுவதாகத்தான் கூறப்படுகின்றது. அந்த வகையிலே நாளைய தினம் பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அடியவர்கள், அன்பர்கள், நேயர்கள் எல்லோரும் தங்களுடைய மனத்திலே ஏற்பட்டிருக்கின்ற வீண் யோசனைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், வெறுப்புக்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆனந்தமாக அன்புடன் நாளைய தைப்பொங்கல் நாளை எதிர்கொள்வோமாக. அதாவது புதிய வகை புகும் முன்னதாக எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். நாளை தைப்பொங்கல் உலகெங்கும் கொண்டாடப்பட இருக்கின்றது. முன்கூட்டிய வாழ்த்துக்களை மீண்டும் எமது ரசிகர்கள், நேர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை வேளையிலே, அதாவது சூரிய பொங்கலாக சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி செய்கின்ற அந்த பொங்கலோடு அதன் பின்னரான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே நாளைய நாள் காலை பொழுது எத்தனை மணி அளவில் இந்த பொங்கல் காண நேரத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம்? சாதாரணமாக பொதுவாக தைப்பொங்கல் என்பது சூரியனுக்குரிய வணக்க வழிபாட்டு நாள் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். இந்த புலர்வதன் முன் அலகிட்டு என்று நான் ஏலவே கூறியது போல் சூரிய பெருமான் உதிக்கின்ற வேளையிலே பொங்குவதுதான் சால சிறந்தது. அதாவது உதாரணமாக நாளைய தினம் சூரியனுடைய உதயம் 6:20 அளவிலே இருக்கின்ற பொழுது அந்த 6:20 அளவிலே அந்த பொங்கலை செய்வது சிறப்பாக இருக்கும். ஆனாலும் சூரியன் உதித்தது முதல் தெய்வேந்திர முகூர்த்தம் என்கின்ற 12 மணி வரை எந்த காலகட்டத்திலும் பொங்கலை செய்வது மரபாக இருக்கின்றது. ஒவ்வொருவர் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்களுடைய வீட்டிலே அன்றாட நடைபெறுகின்ற தங்களுடைய உத்தியோகங்கள், கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து காலை சூரிய உதயம் முதல் நண்பகல் 12 மணி வரை பொங்கல் விழாவை ஒவ்வொருவர் தங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு செய்து கொள்கின்றார்கள். சால சிறப்பென்று சொன்னால் அது சூரியன் உதிக்கின்ற வேளையிலே பொங்குவதுதான் உன்னதம். அது தவறின் பகல் 12 மணி தெய்வேந்திர முகூர்த்தத்தில் சூரியனுக்கு படையல் செய்வது. ஏனென்றால் சூரியன் உச்சம் பெறுகின்ற வேளை. ஒவ்வொருவரும் அது உயர்நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் கௌரவம் அதிகமாக கொடுக்கப்படும் என்கின்ற காரணத்தினால் சூரியன் உச்சம் பெறுகின்ற நண்பகல் 12 மணிக்கு வழிபாடு ஆராதிப்பவர்களும் உண்டு. ஆக அது அவர் தன்மைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை இயல்புக்கும் ஏற்றது போல் சூரியன் உதித்த நேரம் முதல் நண்பகல் 12 மணிக்குள் அந்த பொங்கல் வழிபாடுகளை செய்து இறைவனை வழிபடுவது, சூரிய பெருமானுக்கு நன்றி தெரிவித்து வழிபடுவது சால சிறப்பு.
அதாவது காலை பொழுதிலே, அதாவது சூரிய பகவான் உதய நேரத்தின் போது காலை பொழுதிலே நாங்கள் அந்த நேரத்திலே குளித்து வெளியில் நின்று அந்த அந்த இயற்கையினுடைய அந்த தென்றல், அந்த காற்று இருக்குதானே, அதனோடு தைப்பொங்கல் நாளை ஆரம்பிக்கும் போது இன்னும் மனதுக்கு தூய்மையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, தங்களுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி, தங்கள் தொழில் ரீதியிலே மாற்றங்கள் நேரங்கள் இருக்கலாம். அவற்றையும் சமாளித்து தான் நாங்கள் இந்த பண்டிகை கொண்டாட வேண்டியதாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் உள்ளத்திலே தூய்மையாக புதியவற்றை புகுத்துகின்ற ஒரு நாளாக பண்டிகை நாளை கொண்டாடுங்கள், வழிபாடுகளில் ஈடுபடுங்கள், குடும்பத்தாரோடு செலவிடுங்கள் என்பதுதான் முக்கிய வேண்டுகோளாக இருக்கின்றது. அதை தாண்டி முடிந்த அளவு இன்னொருவருக்கு உதவி செய்யலாம். ஒரு நேர உணவையாவது கொடுக்க முடிந்தால் மிகப்பெரிய வாழ்வதற்கான வருத்தமாக இருக்கும். தைப்பொங்கலினுடைய சிறப்பு பற்றி பேச அதுதான் பொங்கல் என்கின்ற பொழுதே பொங்குதல். பொங்குதல் என்றால் மனத்திலே அன்பை பொங்க வைத்தல், மற்றவர்களுடன் பரோபகார சிந்தனையை பொங்க வைத்தல், நல்ல விடயங்களை பொங்க வைத்தல், உணர்வுகளை இறைவன்பால் சேர்க்கின்ற பொழுது அகத்திலே இருந்து உண்மையான உணர்வை, உண்மையான தன்மையை வெளிப்படுத்தி இறைவனை வணங்குதல். உதாரணமாக காலை நேர சூரியனை கண்ணாலே கூட பார்க்க முடியும், ஆனால் மதிய சூரியனை கண்ணாலே பார்க்க முடியாது. அதேபோல் மனிதனுடைய மனமானது ஒரு நேரத்தில் ஒரு போலவும் இன்னொரு நேரத்தில் இன்னொரு மாதிரி இருந்தாலும் இந்த பொங்கல் என்று வாழ்ந்ததன் காரணம் எந்த நேரமுமே பூரிப்பாகவும் ஆனந்தமயமாகவும் சிரித்த முகத்துடனும் நல்ல பண்புடனும் மனிதன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தைப்பொங்கல் என்று முக்கியமாக கூறுகின்றோம். ஜலராசி, அதாவது நீர் ராசியாகிய மகர ராசியிலே சூரியன் நுழைகின்ற நாளாக இந்த தைப்பொங்கல் நாள் இருக்கின்றது. நீரும் நெருப்பும் ஒன்று சேருகின்ற நாளாக இருக்கின்ற காரணத்தினால் மனித வாழ்க்கையிலே மற்ற எந்த விலங்குகளுக்கும் சனீஸ்வரனுடைய எந்த ஒரு பலன்களும் நன்மையை பெரிய அளவில் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்விலே பாருங்கள், சாப்பாட்டிலே கூட கூறுவார்கள் அயன் குறைந்து விட்டது, இரும்பு சத்து குறைந்து விட்டது, கொஞ்சம் இரும்பு சத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இரும்பு சத்தை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சூரியனுக்கு முன்னாலே நில்லுங்கள், அப்பொழுதுதான் இரும்பு சத்து அதிகரிக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த சூரியனுடைய தன்மை, ஒவ்வொரு கிரகங்களிலும் சூரியனுடைய வெளிச்சம் பட்டு அந்த வெளிச்சத்தின் மூலமாக ஏற்படுகின்ற கதிர்வீச்சுகளிலே தான் இந்த நவக்கிரகங்களுடைய தன்மைகள் மாறுபட்டு அந்த நவக்கிரகங்களின் தன்மைகளின் மாற்றத்துக்கு ஏற்பவே மனிதனுடைய 6வது அறிவு செயற்படுகின்றது. அந்த ரீதியிலே இந்த ஜலராசியாகிய மகர ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற இந்த உன்னத நாளிலே மனிதனுக்கு எல்லா வகையிலுமே உதவியாக இருப்பவர் சனீஸ்வரர். அதனால்தான் அவருக்கு ஈஸ்வர பிராப்தி, ஈஸ்வர பட்டமே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஒரு உதாரணம், எந்த ஒரு விடயத்திலும் இரும்பு சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட உலோகம் இரும்பு. இந்த இரும்பு சம்பந்தப்படாத வாழ்க்கை எங்களுடைய அன்றாட வாழ்விலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. நன்றாக சோதித்து பாருங்கள். நாங்கள் இருக்கின்ற ஆசனமாக இருந்தாலும், பாவிக்கின்ற மேசையானாலும், நாங்கள் பாவிக்கின்ற உபகரணங்கள், பாத்திரங்கள் எல்லாவற்றிலுமே அவருடைய பங்களிப்பு மிகவும் அதிகமானதாக இருக்கும். ஆகவே முக்கியமாக மனிதனுக்கு, ஆனால் ஜோதிட ரீதியாக சனீஸ்வரனும் சூரிய பெருமானும் எதிரெதிர் கிரகங்கள், இருவருக்கும் ஒத்து வராது. ஆனால் இந்த இருவரும் சேர்ந்துதான் மனித குலத்தை நடத்துகின்றார்கள் என்பதுதான் உண்மை. பொதுவாக சில வீடுகளில் கணவன் மனைவி இருவரும் தான் இருப்பார்கள், எதிரும் புதிருமாக இருப்பது போல்தான். ஆனால் அவர்கள் இருவரும் இல்லாமல் குடும்பம் நடக்காது. அதே தான் இந்த சூரியனும் சனீஸ்வரனுடைய தன்மையும். அதனால்தான் இந்த இருவரும் அவருடைய வீட்டிலே இவர் நுழைகின்ற இந்த நாளை மிகவும் உன்னத நாளாக, மனித வாழ்வில் மிகவும் உன்னதமான நாளாக, அதுதான் முக்கியம், மனித வாழ்வின் மிக உன்னதமான நாளாக தை திருநாளாக அவர்கள் உருவகப்படுத்தினார்கள். நன்றாக பாருங்கள், 12 ராசிகளிலே முதல் ராசியாகிய மேச ராசியிலே சூரியன் நுழைகின்ற அன்று புத்தாண்டாக கூடிய எம்மவர்கள் மகர ராசியிலே, மற்ற எல்லா ராசியிலும் தான் ஒவ்வொரு மாதமும் சூரியன் சஞ்சரிக்கின்றார், உள்நுழைகின்றார். அந்த நாட்களை விசேடமாக கூறாது மகர ராசியிலே உள்நுழைகின்ற போது மிக முக்கியமாக தை திருநாளாக கொண்டாடுவதற்கான காரணம், முதல் விடயம், மனிதனுடன் சம்பந்தப்பட்ட அதிகூடிய சம்பந்தப்பட்டவர் சனீஸ்வர பெருமான். அவருடைய உதவியினால் தான் மனிதனுடைய வாழ்வே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஆயுள்காரகன், ஒருவனுடைய ஆயுளுக்குரிய அதிபதியே சனீஸ்வரர் தான். அவருடன் சூரிய பெருமான் சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் இந்த தைப்பொங்கல் நாளானது மிகவும் விசேடமான நாளாக,
உண்மையாக இந்த அளவு ஆழ்ந்த கருத்துக்கள் எம்மவர்களுக்கு தெரிந்திருக்குமோ எனக்கு தெரியாது. அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது. நீங்கள் முதலே கூறினீர்கள், எங்களுடைய சமயத்திலே இருக்கின்ற வழிபாடுகள், ஆராதனைகள், சாஸ்திரங்கள், சடங்குகள், விதிகள் எல்லாமே ஏதோ ஒரு காரணம் சுட்டியே ஏற்படுத்தப்பட்டவை. அந்த காரணங்கள் எமக்கு தெரியாதிருக்கலாம் இதுவரை. ஆனால் தெரிய வருகின்ற வேளையிலே எம்முடைய பண்பை, எம்முடைய சமயத்தை, எம்முடைய பழக்க வழக்கத்தை, எங்களுடைய சம்பிரதாயத்தை எண்ணி நாங்களே வியக்கின்ற ஒரு நிலை எமக்கே ஏற்படும். எம்முடைய முன்னோர்கள் மனித வாழ்வை எப்படியாக கொண்டு செல்ல வேண்டும், மனிதனுடைய வாழ்வை மனிதத்துவத்துடன் கொண்டு செல்வதற்கு ஏற்படுத்திய விதிகள், அமைப்புகள் தான் இந்த விரதங்கள், உற்சவங்கள், விழாக்கள், ஆலய வழிபாடுகள் எல்லாமே. ஆனால் இங்கு இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அதற்குரிய அடிப்படை காரணங்கள், உண்மையான மூல காரணங்கள் எமக்கு தெரிந்திருக்காதது தான் காரணம். சரியான முறையிலே அவை எமக்கு புலப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த நாளினுடைய தன்மை, அந்த நாளினுடைய சிறப்பு எமக்கு வெளிப்படும். உதாரணமாக சிறிய குழந்தைகளாக இருக்கிற நாளைக்கு பொங்கல், எங்களுக்கு புது உடுப்பு கிடைக்கும், நல்ல பொங்கல் சாப்பாடு கிடைக்கும், அப்படித்தான் குழந்தைகள் நினைப்பார்கள். அந்த நிலையிலே இருக்காது. உண்மையான இதன் காரணம் என்ன? ஏன் தைப்பொங்கல் என்று சொல்லி மாசி பொங்கல் வைத்திருக்கலாம் தானே, பங்குனி பொங்கல் வைத்திருக்கலாம் தானே. அது என்ன தைப்பொங்கல் என்று சொல்லி வைக்கப்பட்டது? இதற்கு இந்தியாவில் ஒரு விதியை கொண்டு வந்தார்கள். இதுதான் தமிழருடைய புத்தாண்டு என்று ஒரு இடைச்செருகல் ஒன்றை கொண்டு வந்தார்கள். அது அப்படி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நாம் கற்றுவிட்டோம், நாம் கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் எல்லா இடமும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக புதியவற்றை தேவையில்லாத இடத்திலே புகுத்துவது அழகல்ல. அந்த ரீதியிலே தைப்பொங்கல் என்பது சூரியன் சனீஸ்வர பெருமானுடைய ராசியாகிய மகர ராசியிலே மனிதனுடைய வாழ்விலே இணை பிரியாது எல்லா செயற்பாடுகளுடனும் ஒன்றிணைந்திருக்கின்ற சனீஸ்வர பெருமானுடைய ராசியிலே சூரியன் உள்நுழைகின்றதாலே தான் இந்த தைப்பொங்கல் நாளானது மிகவும் விசேடமாக தமிழர்களால், ஆன்றோர்களால் உருவகப்படுத்தப்பட்டு இன்று வரை சிறப்பாக சூரியனுக்கு நன்றி, இப்பொழுது சனீஸ்வரனுடைய நன்றி கூறும் முகமாக கொண்டாடப்படுகின்றது. இப்பொழுது சனீஸ்வரனுடைய பலம் அதிகமாக இருந்தாலும் அந்த பலத்தை தருபவரும் சூரியன் தான். சூரியனிடமிருந்து பெறுகின்ற கதிர்வீச்சை கொண்டுதான் சனீஸ்வர பெருமானுடைய கதிர்வீச்சு. எல்லோருமே சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு, தானாக ஒளிருகின்ற கிரகம் சூரியன் மட்டுமே. அதிலே இருந்து ஒளியை பெற்று அந்த ஒளியின் கதிர்வீச்சுக்களை தன்னுடைய அமைப்பினால், தன்னுடைய மண்ணினுடைய, சனீஸ்வர கிரகத்தினுடைய மண்ணினுடைய அமைப்பினால் மாற்றங்களை உருவாக்கி எமக்கு தருகின்றதே தவிர மூலமெல்லாம் சூரியன் தான். ஆகவே தான் மனித வாழ்வில் சம்பந்தப்பட்ட இந்த 2 கிரகங்களினுடைய நாளாக, முதலாவது நாளாக உள் பிரவேசிக்கின்ற நாளை உன்னத நாளாக வைத்து சனீஸ்வரனுக்கு நன்றி கூறவில்லை, சூரிய பெருமானுக்கு நன்றி கூறி வழிபடுகின்றோம். என்றால் எல்லாவற்றுக்கும் மூலம் 1000 கரங்கள் கொண்டு அணைக்கின்ற தாயே போற்றி. அது 1000 என்று சும்மா கூறுகின்றோம். 1000 இல்லை, கோடிக்கை. எங்கு திரும்பினாலும் அவருடைய வெளிச்சந்தான். ஆகவே அவருடைய ஒளியின்றி ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் முதல் கடவுளாக சூரியனை கும்பிடுறோம். இதிலே கூட சூரிய நாராயணர் என்று கூறுவார்கள், சிவசூரியர் என்று கூறுவார்கள். இது காலத்துக்கு காலம் சைவத்திற்கிலே இருக்கின்ற இறைவனுடைய நம்பிக்கை. ஒவ்வொருவர் ஒவ்வொரு இறைவனை மூல கடவுளாக வைத்து வணங்குவதாலே அப்படியாக வந்தது. ஆனால் மூலம் எல்லாமே அதுதான் கூறுவார்கள், பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. இதனுடைய அர்த்தம், பூரணமான இந்த உலகத்திலே, இந்த இயற்கையிலே பூரணம் இல்லாமல் நான் பிறந்து விட்டேன். பூரணமாக எல்லா விடயங்கள், சூரியன் பூரணமாக இருக்கின்றது, பூமி பூரணமாக இருக்கின்றது, பஞ்சபூதங்கள் பூரணமாக தங்களுடைய செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மனித பிறப்பு என்ற பெயரிலே பூரணம் இல்லாது இந்த பூமியிலே பிறந்து விட்டேன். ஆனால் நான் மீண்டும் பூரணமாவதற்காக உன்னை எண்ணி எண்ணி பூரணமான சம்பூர்ணமாக இருக்கின்ற உன்னையே நினைத்து ஆராதித்து பூரணம் அடைவதற்கு முயற்சி செய்கின்றேன் என்கின்ற இந்த உன்னத வசனத்துக்கு ஏற்ப பூரணமாக, பரம்பொருளாக, மூலமாக, கண்கண்ட பிரத்யட்ச தெய்வம் என்று சொல்வார்கள், கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற சூரிய பெருமானை இந்த நாளிலே சிறப்பாக வழிபட்டு எல்லோரும் பூரணத்துவத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோமாக. நிச்சயமாக. அதாவது உண்மையிலே எங்களுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்கள் எங்களுடைய பெற்றோர் அவர் எங்களுக்கு செய்ய நல்லவற்றை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம். உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எங்களுக்கு நல்லவற்றை செய்பவர்கள் பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம். இதே மாதிரி தான் நாங்கள் வழிபடுகின்ற எங்களுக்கான மதம், மொழி என்று வரும்போது
ஏனையவற்றோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது எங்களிடையே நாங்கள் கொஞ்சம் தாழ்த்திக் கொள்வோம். அதாவது அதனை நாங்கள் தொடர மாட்டோம். ஏதோ ஒரு தயக்க ஒரு நிலை ஏற்படுகின்றது மனிதர்களுக்கு. ஆனால் எல்லா விடயத்தையும் பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சி ஏற்கனவே நான் கூறியதை போன்று நாளை தைப்பொங்கல் கொண்டாட்டத்திலே ஈடுபடுகின்ற நாளுக்கு முன்னதாக பயனுள்ள அதற்கு ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நிகழ்ச்சி மாறப்போகின்றது என்று ஆரம்பத்திலே கூறியிருந்தேன். அதே போன்றுதான் உண்மையிலே ஒன்று, அதாவது பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாளிலே கடலிலே இருக்கக்கூடிய அலையினுடைய கதிர்வீச்சு அதன் ஏனைய நாளை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது பௌர்ணமி நாளிலே அதனுடைய வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதுக்கான காரணத்தை ஐயா தெரிவித்திருந்தார் தெளிவாக. அதே போன்றுதான் ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை மாதம் தான் தமிழர்களினுடைய புதுவருட நாள் என்றெல்லாம் சொல்வார்கள், இந்துக்களினுடைய என்று சொல்வார்கள். ஆனால் அதை தாண்டி தைப்பொங்கல், அந்த புத்தாண்டாக நாங்கள் வரவேற்கின்ற அந்த காலப்பகுதி, தைப்பொங்கல் காலப்பகுதியினுடைய சிறப்பு என்ன என்பதையும் தற்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எத்தனையோ இருக்கின்றன. நாங்கள் வழிபடுகின்ற தெய்வங்கள், அதாவது சொல்கின்ற மந்திரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், எங்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்ற மாதிரியாக இருக்கலாம். ஆனால் மதம் ஒரு மனிதரை வாழ்வதற்கு வழிவகுக்கின்றது, வழிநடத்துகின்றது என்பதுதான் உண்மை. இது இப்படி இருக்கும்போது இன்றைய நாளும், அதாவது நாளை தைப்பொங்கல் நாள், இதை தாண்டி தைப்பொங்கல் நாளே இன்னொரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது மகர ஜோதி. அது பற்றி நாங்கள் பேசலாம். அதற்கு முன்னதாக சூரியன் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம், சூரிய பகவான் குறித்து நாங்கள் பேசியிருந்தோம், சிறப்பு பற்றி பேசியிருந்தோம். ஐயா, இந்த காலை வேளையிலே எழுந்து சூரியனுக்கு நமஸ்காரம், அதாவது வணக்கம் சொல்கின்ற ஒரு முறையை நாங்கள் அனைவருமே மறந்து விட்டோமோ, அதை தொடர்கின்றோம் இல்லையோ என்றது தெரியவில்லை. ஆனால் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை வணங்குவது, இதனுடைய சிறப்புகள் எத்தனையோ. உண்மையிலே சூரிய நமஸ்காரம் எவ்வாறு செய்ய வேண்டும்? அதாவது எம்முடைய மரபிலே யோகாசனம், யோகா அபியாசத்திலே சூரிய நமஸ்காரம் என்கின்ற ஒரு ஆசனமே இருக்கின்றது. ஏறக்குறைய சரியாக செய்யப்போனால் 4 நிமிடங்கள் ஆகும் அந்த ஆசனத்தை பூரணமாக செய்து முடிப்பதற்கு. ஒரு முறை செய்வதற்கு 4 நிமிடங்கள் ஆகும். அந்த சூரிய நமஸ்காரத்தை சரியான முறையிலே காலை வேளைகளிலே செய்துபவர்களுக்கு உடலில் எந்தவித ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. முக்கியமாக இந்த சூரியன் 7 குதிரையிலே வருவதாக காட்டுவார்கள். நீங்களே ஆலயங்களில் பார்த்திருப்பீர்கள். 7 குதிரை பூட்டி சூரிய பெருமான் வருவதாக 7 குதிரை பூட்டி அதிலே இருந்து கயிறெடுத்து சூரியனுடைய கையிலே கொடுத்திருப்பார்கள். இந்த 7 வர்ணங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வானவில்லை பார்த்திருப்பீர்கள். இந்த 7 வர்ணங்கள் அந்த 7 வர்ணங்களும் சூரியனிலே இருந்து வருகின்றது. அந்த வர்ணங்களை 7 வர்ணங்கள் மட்டுமல்ல, 7 ஜென்மங்கள் என்கின்றோம். 7 அந்த நவக்கிரகங்களையே குறிப்பாக 7 தான் முக்கியமானவை. ராகு கேதுக்கள் வெறும் சாயா கிரகங்களாக கூறப்படுகின்றது. 7 தலைமுறை என்று தான் சொல்லுவோம். 7 14 உலகங்கள் என்று சொல்லுவோம். 7 உலகம் என்றுவோம். அதாவது இந்த 7 என்பது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருப்பது சப்த மாதர்கள் என்று கூறுவோம். அந்த ரீதியிலே இந்த 7 வர்ணங்களையே அங்கே குதிரையாக பாவனைப்படுத்தி இருப்பார்கள். அந்த 7 குதிரைகள் என்று அங்கு காட்டப்படுவது உண்மையாக இந்த 7 வர்ணங்கள். இந்த 7 வர்ணங்களினுடைய கதிர்வீச்சுக்களினாலே தான் மனிதனிலே எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்படும். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் என்று சொல்லி கூறுவோம். மனிதனுடைய உடம்பிலே 9 ஓட்டைகள் இருக்கின்றது என்று. ஆனால் இவற்றை 2ஆக இல்லாமல் இந்த 2ஐயும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் 7 என்றுதான். ஆகவே அடிப்படையாக இங்கு 7 என்பது மிக முக்கியம். அந்த 7 விடயங்களையும் சரியான முறையிலே ஆட்சி செய்வதற்கு, சரியான முறையிலே பரிபாலிப்பதற்கு சூரிய பகவானே காரணமாக இருக்கின்றார். உன்னதமாக ஜோதிடத்திலே இன்னொரு விடயம் பார்ப்பார்கள். சூரியனுடைய தன்மையை கொண்டே கண் பார்வையை கூறுவார்கள். ஒருவருடைய கண் பார்வை எந்த நிலையிலே இருக்கின்றது, இவர் குறிப்பிட்ட வயதுக்கு பின் கண்ணாடி போட வேண்டி வருமா, இல்லாட்டி கண்ணாடி பாவித்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுமா, கண்ணினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் இந்த சூரிய பெருமானுடைய தன்மை கொண்டு கூறுவார்கள். அப்படியாக சிரசஸ்ய பிரதானம் நேத்திரம் என்று சொல்வார். ஒரு மனிதனுடைய உண்மையிலேயே முக்கியமான உறுப்புகளிலே கண் முக்கியம். கண் இல்லை என்று சொன்னால் மிகவும் கடினம். அந்த முக்கியமான கண்ணிற்கு காரகனாகவே சூரியனை கூறுவார்கள். அப்படி என்றால் சூரிய பெருமானுடைய தன்மையும் சூரிய பெருமானுடைய உன்னதமும் நமக்கு புரியப்படும். அப்படிப்பட்ட உன்னதமானவரை கொண்டாடுகின்ற நாள் தான் நாளைய தைப்பொங்கல் நாள். இந்த பொங்கல் நாளிலே சூரிய பெருமானுக்கு பிடித்த தாமரைப்பூ, அன்றளர்ந்த செந்தாமரை ஒவ்வொரு நாளும் பூக்காது. அன்று அந்த சூரியனை கண்டவுடன் தான் தாமரை பூக்கும். அந்த சூரியனுக்கு பிடித்தமான தாமரை மலர்களை கொண்டு பூஜை செய்வது, சிவப்பு வண்ண தாமரை பூ கிடைக்காதவர்கள் சிவப்பு வண்ண பூக்களை கொண்டு சூரியனை ஆராதிப்பது மிகவும் உன்னதமானதாக இருக்கும்.
பொங்கல் வைக்கின்ற பொழுது நிச்சயமாக இனிப்பு பொங்கலாக, இனிப்பு பாவிக்க விரும்பாதவர்கள் பால் விட்டு அல்லது தேங்காய் பால் விட்டு பொங்கல் வைத்தாலும் கண்டிப்பாக காரமில்லாத தன்மையினை ஏற்படுத்தியே சூரிய பெருமானுக்கு படைத்தல் அவசியம். அதனால்தான் கரும்பையும் வைப்பார்கள். ஏனென்றால் எல்லா விதமான பழங்கள் தானியங்கள் எல்லாவற்றையும் எம்மால் இயன்றவற்றை எல்லாம் இறைவனுக்கு படைத்து நாம் எப்படி அத்தனை பண்டங்களாலும் அத்தனை உணவுகளாலும் அத்தனை வசதிகளாலும் நாம் எப்படி ஆனந்தமாக இருக்கின்றோமோ அதேபோல் இறைவனை ஆராதித்து அழகு பார்ப்பது தான் சைவர்களாகிய எங்களுடைய மரபு. அந்த ரீதியிலே தான் முதல் முறையாக அறுவடை செய்த நெல் தானியங்களை கொண்டு பட்சணங்கள் பலகாரங்கள் செய்து பொங்கல் வைத்து நாங்கள் சூரிய பெருமானை வழிபடுகின்றோம். இந்த சூரிய பெருமானுடைய பலம்தான் எம்முடைய பார்வைக்கு முக்கிய காரணம். உடலிலே இருக்கின்ற உஷ்ணத்தின், அது நான் கூறவே தேவையில்லை, உஷ்ணத்துக்கு அதாவது உடம்பு வெக்கைக்கு அவருக்கு சூடு அடங்கிட்டுதுண்டா எல்லாம் அடங்கிட்டுதுன்ற அர்த்தம். ரொம்ப சூடாக இருக்கின்றார் என்று சொன்னாலும் கஷ்டம். ஆகவே சரியான சரியான அளவிலே உடலிலே சூடு இருக்க வேண்டியது, வெப்பத்தை காத்து கொள்ள வேண்டியது கண்டிப்பான விடயம். அதற்கும் காரகன் சூரியனாகவே இருக்கின்றார். இந்த உன்னத தன்மைகளால் எல்லா கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் மனிதனுடைய 6வது அறிவை மாற்றி அமைப்பதால் வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அறுவருக்குடைய தன்மையையும் மாற்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து செயற்படுவது சூரிய பெருமானாக இருப்பதால் இந்த தைப்பொங்கல் நாளை பூரணமாக எல்லோரும் சூரியனுக்காக அர்ப்பணம் செய்து சூரிய பகவானை ஒவ்வொரு நாளும் தான் சூரியனை பார்க்குறோம், ஆனால் இப்படியாக எண்ணிக்கொண்டு பார்ப்பது கிடையாது. அதனால்தான் ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லி ஒரு வழிபாட்டை சங்கராச்சாரியார் ஏற்படுத்தினார். அதாவது இந்த இதயம் துடிக்கிறதே சூரியனால் தான். அதனால் முதல் வேளை காலையில் எழுந்த உடனே சூரியன் ஒருவர் வீட்டுக்கு வரப்போகின்றார் என்று சொன்னால் அவர் வர முன்னமே தான் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வந்த பிறகு எல்லா உபசாரங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பது அது அவ்வளவு மரியாதைக்குரிய விடயமில்லை. ஆகவே தான் சூரியன் வரும் முன் எழுந்து புலர்வதன் முன் அழகிட்டு என்றால் தீபமேற்ற வேண்டும் என்றால் அகச்சுத்தம் புறச்சுத்தம் வேண்டும், அகச்சுத்தம் புறச்சுத்தம் வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக எழுந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக எழுந்து அகச்சுத்தம் புறச்சுத்தம் இரண்டையும் செய்து அதன் பின்புதான் தீபமிட முடியும். ஒரு வசனத்திலேயே முழு விடயத்தையும் கூறிவிட்டார் நாவுக்கரசர், புலர்வதன் முன் அழகிட்டு. ஆகவே அது மட்டும் சொல்லவில்லை, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி. ஆக சூரிய பெருமான் வருவதற்கு முன்பதாக, அது மிகவும் உன்னதமான ஒரு உண்மையாக என்னவென்று சொன்னால், பூமியினுடைய வெப்பமானது இரவு முழுவதும் சந்திரனுடைய குளிர்ச்சியினாலே தணிந்து மனிதனுடைய உடல்நிலை வெப்பமும் பூமியினுடைய எம்முடைய சுற்றுச்சூழலுடைய வெப்பமும் ஒரே நிலையில் இருக்கும். அந்த நிலையிலே நீராடுகின்ற பொழுதுதான் உடலிலே இருக்கின்ற உஷ்ணம் நன்றாக குறைவடைந்து மனிதனுக்கு உண்மையான குளிர்ச்சி உண்டாகும். சூரியன் வந்ததன் பின்பு எம்முடைய புறச்சூழலுடைய வெப்பநிலை மாறிய பின்பு எம்முடைய உடல் சூட்டை விட புறநிலை சூடானது அதிகமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் நீராடுகின்ற பொழுது எமது உடலானது வீணாக ரொம்பவும் கஷ்டப்படும். எப்படி என்று சொன்னால், உடனடியாக குளிர்ந்து பின்பு பழையபடி இந்த நம்முடைய சூழலில் இருக்கின்ற வெப்பநிலைக்கு நம்முடைய உடல் மாறி நாம் உடலை வருத்துவதாகத்தான் அமையும் நம்முடைய பகல் நீராடலானது. அதனால்தான் அதிகாலையிலே நீராட வேண்டும், உடல் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். உடல் சுத்தம் என்கின்ற பொழுது உடலிலே இருக்கின்ற வெப்பத்தை அதே நிலையிலே பரிபாலிப்பது தான் இந்த உண்மையான ஸ்நானம், அதாவது நீராடலுக்குரிய அர்த்தம். ஒன்று தூய்மை, இரண்டாவது உடலினுடைய வெப்பத்தை ஒரே நிலையில் பரிபாலிப்பது. அதனால்தான் சூரிய நமஸ்காரம் என்கின்ற ஒரு ஆசனத்தின் மூலமாக முழுமுதலாக பிரத்யட்ச தெய்வமாகிய சூரியனை வழிபட வேண்டும் என்று எம்முடைய மரபானது யோகாசனத்திலே ஒரு ஆசனமாகவே சூரிய நமஸ்காரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஸ்புர முத்திரை என்று சொல்லி சூரியன் புலர்வதாக இப்படியான ஒரு முத்திரை கூட நம்முடைய வழிபாட்டு முறையிலே இருக்கின்றது. சூரியனை எப்படியாக வணங்க வேண்டும் என்றொரு முத்திரை இருக்கின்றது. அப்படியாக சூரியனை வழிபடுவதற்கு ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற ஒரு சங்கராச்சாரியர்களால் தரப்பட்ட நல்ல மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றது. சூரிய புராணம் இருக்கின்றது.
அவற்றை படித்து சூரிய பெருமானை வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் என்றென்றும் நிலையான ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாக இன்று போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக சுத்தப்படுத்துகின்றோம். இன்றைய நாளிலே எதனை சுத்தப்படுத்துகின்றோம்? வீட்டை சுத்தப்படுத்துகின்றோம், சரி. அதை தாண்டி உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்வோம். அதாவது நாளை பிறக்கின்ற புதிய வருடம், அதாவது தைப்பொங்கல், தை திருநாள் நாளிலே அனைத்து நல்ல விடயங்களும் மனதிலே வந்து சேர்வதற்கும் எங்கள் உள்ளங்களில் புகுவதற்கும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். முதலில் இன்று போகி பண்டிகை, அது நேரம் நாளை தைப்பொங்கல் கொண்டாட்டத்திலே ஈடுபட போகின்றீர்கள். தைப்பொங்கல் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வணக்கம் சொல்லுகின்ற இந்த நாளிலே அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடப்பதற்கு நிறைவேறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வழிபாடுகளில் ஈடுபடுங்கள், ஆலயங்களுக்கு செல்லுங்கள், முடிந்தவரை இன்னொருவருக்கு உதவி செய்யுங்கள். ஒரு நேர உணவை நீங்கள் கொடுத்தீர்களாக இருந்தால் நீங்கள் சமைக்கின்ற அந்த பொங்கலிலே ஒரு சிறிது பங்கை உங்களுக்கு தெரிந்த வறிய ஒரு குழந்தைக்கு கொடுக்கும் போது கூட அந்த இனிப்பு அந்த குழந்தையினுடைய உள்ளத்தையும் மனதையும் வாழ்க்கையும் நல்ல முறையிலே மாற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாடசாலைக்கான உதவிகளை நீங்கள் செய்யலாம். அதை தாண்டி சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடுங்கள், உறவுகளோடு கொண்டாடுங்கள், பகை அத்தனையுமே மறந்துவிட்டு கொண்டாடுங்கள். அதை தாண்டி நாளை மறுதினம் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக, பட்டி பொங்கலாக, மாட்டுப் பொங்கலாக இருக்கின்றது அந்த நாள். எனவே அந்த நாளையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். வாழ்வு கொண்டாட்டங்களோடும் வழிபாடுகளிலோடும் சிறப்பிக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது இந்த ஜனவரி மாதத்திலே. எனவே இப்படியெல்லாம் இருக்கும்போது ஐயா கூறியிருந்தீர்கள், மார்கழி மாதம் சில நேரம் இருக்கின்றன. இந்த முதலாவது கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்வதற்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றன. அதை தாண்டி இன்னொரு கலந்துரையாடல் பகுதிகள் 2 காத்திருக்கின்றன. மார்கழி என்று வரும்போது மார்கழி, தை மாதம், இந்த 2 மாதமுமே பார்ப்பதற்கு அது இயற்கையினுடைய அந்த உணர்வுகளை உணரும்போது சிறப்பாக இருக்கும். சில நேரம் அந்த குளிர் காற்றாக இருக்கலாம், அது நேரம் வெயில் கூட எங்களை தொடும்போது, அதை சூடுத்தன்மை தொடும்போது கூட ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இது எல்லாத்தவற்றுக்கும் காரணமாக காலையிலே, விடிய காலையில் எழுவது. இந்தியாவை போன்ற இடங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துக்கொண்டால், ஒரு பக்கம் திருவானைக்காவிலே சிவனையும் அங்கு ஸ்ரீரங்கத்திலே நாராயணனையும் தரிசிப்பதற்காக காலை பொழுதிலே அனைவருமே சேர்வார்கள், விடிய காலையிலே சேர்வார்கள். எனவே அவ்வாறான தருணங்கள் இந்த மார்கழியிலே அழகு சேர்க்கின்றன பார்ப்பதற்கு. அதே போன்றுதான் தை மாதம், தைப்பூசம் வரப்போகின்றது. தை மாதத்தினுடைய கொண்டாட்டங்கள், சுப நிகழ்வுகள் அத்தனையும் நிகழும். எனவே சிறப்பான ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அத்தனையும் நல்ல முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இன்று நாளை இந்த மகர ஜோதிக்குரிய நாளாக இருக்கின்றது. தைப்பொங்கல் நாளிலே மகர ஜோதி தரிசனம் காணுகின்ற நாள், அந்த ஒளியை காணுகின்ற நாள், அதனுடைய சிறப்பு அதுவே நான் ஏலவே கூறிய விடயம்தான். மகர ராசியிலே சூரிய பெருமானை காணுவதே மகர ஜோதியாக இருக்கின்றது. அதாவது அந்த ஜோதியை நாங்கள் உசத்காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுதே நாங்கள் எல்லோரும் பார்த்து விடுகின்றோம். அதனை அடையாளத்துடன் இந்த அதாவது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 2 காலங்களாக வகுத்துள்ளோம். தட்சணாயனம், உத்தராயணம் என்று சொல்லி எங்களுடைய ஆன்றோர்கள் இந்த 12 மாதங்களை 6 மாதங்களாக பிரித்துள்ளார்கள். மகர ராசியிலே சூரிய பெருமான் உள்ளே நுழைகின்ற காலம் முதல் உத்தராயணம் என்கின்ற காலம் ஆரம்பிக்கின்றது. எப்படி இரவு பகல் என்று இருக்கின்றதோ, எல்லாவற்றுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. அதேபோல் இரவு பகல் என்று எப்படி இருக்கின்றதோ அதேபோல் நேரான காலம், அதாவது அதிகமான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலம், நல்ல விளைவுகள் குறைந்து காணப்படுகின்ற காலம் என்று 2, அதைத்தான் தட்சணாயனம் உத்தராயணம் என்று பிரித்தார்கள். அதாவது வடக்கிலே இருந்து மத்தியிலே இருந்து வடக்கு நோக்கி, அதாவது தெற்கிலே சூரிய பெருமான் ஒரே இடத்தில் நிற்பதில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு முறை கிழக்கு திசை நோக்கி பார்த்தீர்கள் என்றால், ஒரு முறை இந்த அதாவது தென்கிழக்கு மூலையிலே சூரியன் உதிப்பார், பின்பு காலம் செல்ல 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 நடுவுக்கு வருவார். பிறகு பார்த்தீர்கள் என்றால் வடகிழக்கு மூலைக்கு சென்று விடுவார். தென்கிழக்கு மூலையிலே ஆரம்பிப்பார், வடகிழக்கு மூலைக்கு சென்று விடுவார். ஏனென்று சொன்னால் சூரியனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, பூமியும் சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடப்பெயர்வு காட்டப்படுவதாக இருக்கும். அதனாலே இந்த சூரியனுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஆனால் அவர் ஒளிப்பிழம்பாக இருப்பதால் இரவு பகலாக கண்ணுக்கு தெரியாத பொழுதிலும் 2 பக்கங்கள் சூரியனிலும் உண்டு.
அதனைத்தான் தட்சணாயனம் உத்தராயணம், அதாவது அதாவது பூமியானது அவருடைய முதலாவது இடத்திலே மேஷராசியிலே இருந்து ஆரம்பித்து தனு ராசி வரை வருகின்ற வரை, சிங்க ராசி மேஷராசி மகர ராசியில் ஆரம்பித்து மேஷராசி வருகின்ற வரை உத்தராயணமாக கருதப்படுகின்றது. மேஷராசி அல்ல, சிம்ம ராசி வருகின்ற வரை. மீண்டும் சிம்ம ராசியை விட்டு சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைகின்ற பொழுது தட்சணாயனம் ஆரம்பிக்கின்றது. அதைத்தான் நாங்கள் ஆடி முடிந்து புரட்டாதி மாதம் என்று சொல்கின்றோம், ஆவணி முடிந்து புரட்டாதி என்கின்றோம். அதன்படிக்கு இந்த மகர ராசியிலே சூரியன் உள்நுழைந்த நாள் முதல் ஆவணி மாதம் 31, அதாவது சிம்ம ராசியை விட்டு சூரியன் நீங்குகின்ற வரையான காலத்தை உத்தராயணம் என்றும், நல்ல பலன்கள், இயற்கையிலே நல்ல விதமான அதிர்வுகள் அதிகூடிய காலம் என்று சொல்லியும், அதாவது மனிதனுக்கு இங்கு விடயம் அதுதான். ஆவணி முதல் புரட்டாதி முதல் மார்கழி 31 வரை தட்சணாயனம் என்றும், அதாவது மனிதனை விடுத்து மற்ற அனைத்து உயிர்களுக்கும் உன்னதமாகவும் காணப்படுகின்றது நம்முடைய மரபிலே. அதன்படிக்கு சூரிய பெருமான் மகர ராசியிலே நுழைகின்ற பொழுது மகர ஜோதியாக அமைகின்றது. அந்த ஜோதியை மகர ஜோதி என்று சொல்லி புலப்படுத்துவதாக அங்கே சபரிமலையிலே அந்த வைபவமானது சாஸ்திர ரீதியாக கை கொள்ளப்படுகின்றது. உண்மையாகவே தைப்பொங்கல் என்று சொன்னாலே அது மகர ஜோதினால் தான். அதாவது மகர ராசியிலே சூரியன் நுழைந்தவுடன் நாங்கள் சூரியனை காலை வேளை பார்த்தால் அதுதான் மகர ஜோதி. அதை பாவனையாக நாங்கள் இப்பொழுது சூரியனுக்கு பொங்குகின்ற பொழுது சிலருக்கு சூரியன் அங்கே இருக்கிறார், நாங்கள் சூரியனுக்கு இங்கே நைவேத்தியம் பண்ண முடியலை என்று சொல்லி, இங்கு படைக்க முடியவில்லை என்று சூரியனுடைய படத்தை கீறுவார்கள். சூரியனுடைய படத்தை வரைந்து அந்த படத்துக்கு பூஜை செய்து எல்லாத்தையும் ஒரு கும்பம் வைத்து அந்த கும்பத்திலே சூரியனை நேற்று பூ போட்டு கும்பிடுவார்கள். இல்லை என்றால் சூரிய பெருமானுடைய கோயிலுக்கே சென்று வழிபடுவார். ஒவ்வொருவருடைய மனத்தின் பண்பு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனத்தினுடைய பண்பு. அந்த ரீதியிலே அவர்கள் அடையாளமாக சபரிமலையிலே காட்டுகின்ற அந்த மகர ஜோதியானதை நாங்கள் எல்லோருமே தினம் தினம் தைப்பொங்கல், முக்கியமாக நாளைய தினம் காலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்து அந்த மகர ஜோதி வழிபாட்டை நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்வோம். எனவே இன்றைய நாளிலே 13ஆம் தேதி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே நல்ல பல பயனுள்ள விடயங்களை பகிர்ந்திருந்தார் மக்களுக்காக சிவஸ்ரீ லக்ஷ்மிகாந்த ஜெகதீச குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம், நன்றி ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றி. மீண்டும் அனைத்து நேயர்களுக்கும் தைப்பொங்கல் நாள் உன்னதமாக அமைந்து மனத்திலே அன்பு பொங்கி எல்லா வளங்களும் பொங்கி பூரணமாக வாழ நல்ல ஆசிகளை வழங்கி அமைகின்றோம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே அடுத்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. அந்த கலந்துரையாடல் பகுதியோடு சில நிமிடங்களில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.